வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ராயல் கியூப் பாட்டிலிருந்து USDT டாலரை விட்ரா பண்ணி எப்படி பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் ராயல் கியூப் பாட்டுக்காக 5 வீடியோ போட்டிருந்தோம். ராயல் கியூப் பாட்டில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, லாகின் பண்ணுறது எப்படி, அந்த ராயல் கியூப் பாட்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அந்த ராயல் கியூப் பாட்டை எப்படி பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சோட பைண்ட் பண்ணுறது, ராயல் கியூப் பாட்டில் சர்க்கிள் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, ராயல் கியூப் பாட்டில் இருந்து இன்னொரு ராயல் கியூப் பாட் யூஸருக்கு எப்படி வித்தவுட் ஃபீஸில் USDTயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதே மாதிரி மார்க்கெட்டிங் பிளான் நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு 6 வீடியோஸ் போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் ராயல் கியூப் பாட்டில் இருக்கிற அமௌண்ட்டை எப்படி வெளியில் வேறு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் இருக்குது வேலெட்டுகளுக்கோ எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த ராயல் கியூப் பாட்டை நம்ம பைனான்ஸு எக்ஸ்சேஞ்சரோட நம்ம பைண்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு மந்த்லி ஒரு 10%லேருந்து 20% ரிட்டர்ன் கிடைக்கும். இது ஒரு ஸ்பாட் ட்ரேடிங். இந்த பாட்டு நம்ம லாஸ்ட்டு ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். அதே மாதிரி இந்த பாட்டை பொறுத்தளவு மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும், லாஸ் பண்ணிட்டுன்னு சொல்லி. அந்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராயல் கியூப் பாட்டை நிறைய பேர் நெட்வொர்க்கர் MLM பர்சன்ஸ் தான் யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ட்ரேடிங் நாலேஜ் இல்லாதனால லாஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம இந்த ராயல் கியூப் பாட்டை ரோபோடெக் அப்படிங்கிற ஒரு ட்ரேடிங் நல்ல தெரிஞ்ச டீம் கூட நம்ம காப்பி ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் மந்த்லி 10%லேருந்து 20% வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ரோபோடெக் டீம் மூலமாக நம்ம ஜாயின் பண்ணுறப்ப அவங்க நமக்கு ட்ரேடிங் சிக்னல்ஸு, ட்ரேடிங் எப்படி எடுக்கிறது, மேனுவலாக கூட நீங்கள் அவங்க கொடுக்குற சிக்கலை வச்சு நீங்கள் ஆர்டர் கூட போட முடியும். எனக்கு டைம் இல்லாதனால நான் காப்பி ட்ரேடிங் போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்க கொடுக்குற சிக்னல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுபோக எவ்ரிடே ஜூம் கிளாஸ்லாம் கொடுக்குறாங்க. எப்படி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி சிக்னல் அனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கீழே ஜாயின் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நீங்கள் அவங்க கொடுக்குற சிக்னல்ஸையும் நீங்கள் மேனுவலாகவும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அவங்களுடைய ஜூம் மீட்டிங் லிங்க்ஸையும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி ராயல் கியூப் பாட்டில் நான் விட்ராயல்ஸ் பற்றி இப்போ எப்படின்னு சொல்ல போகிறேன். மேக்ஸிமம் நம்ம ராயல் கியூப் பாட்டை பைனான்ஸோட தான் பைண்ட் பண்ணியிருப்போம், ரைட்டுங்களா? பைனான்ஸை பொறுத்தவரை நம்ம ஸ்பாட் ட்ரேடிங் தான் பண்ணியிருக்கோம். அதில் ஸ்பாட் ட்ரேடிங் ஸ்பாட் வேலெட்டில் நம்மகிட்ட ஃபண்டு இருந்தாலே போதும், இந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் பண்ணிடும். ஓகேவா? நம்ம அதை வாட்ச் பண்ண கூட அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது சர்க்கிள் ட்ரேடிங்னாலும் காப்பி ட்ரேடிங்னாலும் ஒன்று தான். நம்ம சர்க்கிள் ட்ரேடிங் போட்டிருக்கோம், அந்த பாட்டு நம்மளுக்கு ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். மினிமம் $600 இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு, ரைட்டுங்களா? $600 இருந்தால் ஒரு காயின் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு $1200 2 காயின் அப்போ நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ட்ரேடிங், பை, சேல், ப்ராஃபிட் எல்லாமே பைனான்ஸில் தான் இருக்கும். ஆனால் இந்த ராயல் கியூப் பாட்டில் என்ன அமௌண்ட்டு நம்மகிட்ட இருக்கும்னா, நம்ம ரெஃபரல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்மளுக்கு கீழே யாராவது ஜாயின் பண்ணுறாங்கல்ல, அந்த ரெஃபரல் அமௌண்ட் மட்டும் இந்த ராயல் கியூப் பாட்டில் இருக்கும். அதை எங்கே பார்க்கணும்னா, ராயல் கியூப் பாட்டை ஓப்பன் பண்ணி கீழே லாஸ்ட் 5வது மைனுக்குள்ள அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 2வது அசட்னுக்குள்ள அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், என்னுடைய வேலெட்டில் $51 ஷோ ஆகுது. நான் 2வது விட்ரான்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ 3வது ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா இங்கே என்னுடைய வேலெட்டில் இருந்து வேறு ராயல் கியூ யூஸருக்கு நம்ம எந்தவித ஃபீஸும் இல்லாமல் அனுப்பிக்க முடியும், ரைட்டுங்களா? ஆனால் நான் பண்ண போகிறது விட்ரா தான். வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன், பைனான்ஸ் செக்ஷன் இருக்குது. நான் விட்ராவை கிளிக் பண்ணியிருக்கேன். விட்ரா TRC20 தான் நம்ம கொடுக்கணும். என்கிட்ட $51 அவைலபிள் இருக்குது. $2 ஃபீஸ் எடுத்துக்குவாங்க. மினிமம் $10 இருந்தால் விட்ரா போட்டுக்கலாம். நான் என்னுடைய பைனான்ஸ் செக்ஷனில் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் என்னுடைய பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் USDT TRC20 அட்ரஸை நான் இப்போ எடுக்க போகிறேன். USDT எடுத்திருக்கேன். டெபாசிட்டில் TRC20 எடுத்துக்கிட்டேன். அதை அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. குவான்டிட்டி கேட்குது. $51 நான் ஒரு $40 மட்டும், ரைட்டுங்களா? $40 விட்ரா போட்டால் எனக்கு $38 கை கிடைக்கும், $2 ஃபீஸ் போக. நான் விட்ரா அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஐ ஹேவ் செக்டு அப்படி விட்ராயல் டீட்டெயில்ஸை ஃபுல்லின்றதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஷுவர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். என்னோடய இமெயிலுக்கு OTP போகணும்னு சொல்லியிருக்குது. நான் சென்ட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய இமெயிலை ஓப்பன் பண்ணுறேன்.
ராயல் கியூ வந்து எனக்கு ஓடிபி வந்துருச்சு, அதை காப்பி பண்ணுறேன், அதை பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்னுடைய ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அடிக்கிறேன். ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அடிச்சுட்டு ஷேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய விட்ரா வந்து ப்ளேஸ் ஆகிரும். அவ்வளோதான், சரிங்களா. இப்போ விட்ராவில் பாருங்கள், நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து முதல்ல 51 இருந்துச்சு, இப்போ 40 போக 11 தான் காமிக்குது, ரைட்டுங்களா. விட்ரா போட்டாச்சு. கீழே நம்ம ரெக்கார்டு ஷோ ஆகுது, அந்த ரெக்கார்டை வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். 24 ஹவர்ஸில் நம்மளுடைய வேலெட்டுக்கு வந்து ஃபண்டு வந்துடும். ஃபண்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு இதே வீடியோவில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ நேரத்தில் வருதுங்கிறதையும், சரிங்களா. இப்படி தான் நீங்கள் விட்ரா போடணும். ராயல் கியூ பாட்டில் இருக்கிற ஃபண்டுங்கிறது உங்களுக்கு யாராவது உங்களுக்கு கீழே ரெஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஜாயின் பண்ணுவாங்கள்ல பாட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, அது மூலமாக வர்ற ரெவென்யூ தான் உங்களுக்கு இந்த ஷோ ஆகும். இந்த ராயல் கியூ பாட்டில் நீங்கள் மினிமம் $10 இருந்தால் தான் கேஸ் ஃபீஸ்க்கு பாட்டு வந்து ட்ரேடிங் எடுத்துக்கிறோம், சரிங்களா. ஸோ எப்போயுமே சஸ்டெயினாக ஒரு $10 நீங்கள் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ரைட்டுங்களா. அதே மாதிரி இந்த ராயல் கியூ பாட்டிலேருந்து எக்ஸ்சேஞ்சருக்கு வெளியில் எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு $2 ஃபீஸ் போகும். இதுவே நீங்கள் இன்டர்னலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த ஃபீஸும் கிடையாது. இன்டர்னலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு கீழே யாராவது புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் அந்த உள்ளே கொண்டு வந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாட்டை. $2 உங்களுக்கு ஃபீஸ் வந்து மிச்சமாகும், ரைட்டுங்களா. வெயிட் பண்ணுங்கள், விட்ரா வரும், நான் உங்களுக்கு இது வீடியோவில் ஷோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் ஆகுது. நான் போட்ட விட்ராயல்ஸ் வந்து எனக்கு வந்துருச்சு பாருங்கள். என்னோடய பைனான்ஸ்க்கு வந்து $38 விட்ரா வந்துருச்சு. $40 போட்டோம், $2 ஃபீஸ் போக $38 நம்மளுக்கு விட்ரா வந்துருச்சு. இப்படி தான் நீங்கள் விட்ரா போடணும். விட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் அசட்டை கிளிக் பண்ணுறீங்க, அதில் விட்ரான்னு கிளிக் பண்ணுறீங்க, உங்களுடைய வேலட் அட்ரஸ் TRC20 அட்ரஸ் அடிக்கிறீங்க, குவான்டிட்டி அடிக்கிறீங்க, சப்மிட் கொடுத்த உடனே உங்கள் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி போகும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை கொடுக்குறீங்க. ஷேர் கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபண்டு வந்து வெளியே வந்துடும். அதிகபட்சம் ஒரு 1 ஹவர் தான், 1 ஹவருக்குள்ளே வந்து ஃபண்டு வந்து உங்களுடைய வேலெட்டுக்கு வந்துடும், சரிங்களா. இப்படி தான் நீங்கள் விட்ரா பண்ணுறோம். உங்களுக்கு ராயல் கியூ பாட்டில் ஜாயின் பண்ணுறதுல ஏதாவது டவுட்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு கீழே ஜாயின் பண்ணிங்கன்னா நான் அந்த பிளாட்ஃபார்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிக்குவேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு BTC காயின் ஃப்ரீயாக வேறு கொடுத்துட்ருக்காங்க. ட்ரேடிங் பழகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. மந்த்லி ஒரு 10% இருந்து 20% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி மினிமம் ஒரு $600 டெபாசிட் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். உங்கள் அசட் வேலெட்டில் வச்சுருந்தாலே போதும், உங்கள் ஸ்பாட் வேலெட்டில், ரைட்டுங்களா. அதனால் ஸ்பாட் வேலெட்டுன்றனால உங்களுக்கு ரிஸ்க்குன்றது கம்மி, ஃபியூச்சர்னால் தான் உங்களுக்கு லாஸ் நிறைய வரும். ஸ்பாட் வேலெட்டுன்றனால நம்மளுக்கு கீழே சப்போஸ் டவுன் ஆனால் கூட ஆவரேஜ் பண்ணிக்கிறது இந்த பாட்டே, கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட நம்ம நல்லா ப்ராஃபிட்டையும் பார்த்துக்க முடியும். ஸோ ரிஸ்க் கம்மி, சேஃபானது. இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.